நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, தொடர்ந்து சினிமா பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டா நிறைய நகைச்சுவை கலைஞரை நம்ம இந்த சினிமா துறையில இழந்துகிட்டே வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு நகைச்சுவை நடிகர் காலமாயிருக்கும் செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. வாங்க, இந்த பிரபலம் நடிகர் யார், அவருக்கு என்னாச்சு, என்ன காரணத்திற்காக இறந்து போனார்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க அந்த நகைச்சுவை நடிகர் யாருன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சமீப காலமாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடிகர்கள் எல்லாமே மாரடைப்பு காரணமாக இழந்து போறோம். எதற்காக அவங்க இறந்து போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாரடைப்பின் வார்த்தை கேட்டாலே ரொம்பவே அதிர்ந்து போறாங்க. அப்படி ஏகப்பட்ட திரைப்படங்களை நம்ம மாரடைப்பு காரணமாக இழந்துகிட்டே வரோம். சமீப காலமாக நம்ம மாரிமுத்தவர்கள் மாரடைப்பு காரணமாகத்தான் இறந்து போனாரு. மயில்சாமி, மனோபாலா கூட மாரடைப்பு காரணமாக தான் இறந்து போனாரு. சமீபத்தில் லொபுலு சபா சேசு பார்த்தீங்கன்னா திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு தான் இறந்து போனாரு. அந்த வரிசையில் இப்போது மீண்டும் ஒரு நகைச்சுவை நடிகர் பார்த்தீங்கன்னா காலமாயிருக்கும் செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. திரையுலகில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சோகம். பிரபல நகைச்சுவை நடிகர் திடீரென மரணம். தமிழ் திரையுலகில் திடீர் உயிரிழப்புகளை சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. இதனால் பல திறமையான கலைஞர்களை திரையுலகம் அடுத்தடுத்து இழந்து வருகிறது. நடிகர் விவேக் தொடங்கி மயில்சாமி, மனோபாலாவின் திடீர் மரணங்கள் ரசிகர்களை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு முன்னணி நடிகராக மிரட்டிய டேனியல் பாலாஜி திடீர் மாரடைப்பு காரணமாகத்தான் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்து போனார். இவருடைய மரணம் அடங்கி கிட்டத்தட்ட 2 நாட்கள் கூட அடங்கல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு நடிகர் மாரடைப்பால் ஏற்பட்டு மரணம் அடைந்த செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. இவரது உயிரிழப்பு தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாள திரையுலகில் மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்ந்தது. அந்த வரிசையில் 6வது முதல் தமிழகம் மற்றும் தெலுங்கு திரையுலகில் நடித்து வந்த நடிகர் விஸ்வேஸ்வர ராவ் மரணம் அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் குழந்தை நட்சத்திரமாக இதுவரை சுமார் 150 படங்களுக்கு மேல் நடித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்ல நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் பல்வேறு தொலைக்காட்சி சீரியலிலும் நடித்து வருகிறார். சுமார் 350 படங்களுக்கு மேல் நடித்து இவருக்கு வயது 62. திடீரென உடல்நலக் குறைவின் காரணமாக உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. இறுதிச் சடங்கு பார்த்தீங்கன்னா நாளை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இவருடைய உடல் சென்னை சிறுசேரியில் உள்ள அவருடைய வீட்டில் ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.